நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். பல சமயங்கள்ல நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை பத்தின பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆண்டவர் எப்படி நம்மள நடத்துவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தரிசனம், ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்ற ஒரு வாக்குத்தத்தம், சில கனவுகள், விருப்பங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கலாம். இது நடக்கும், இது ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும், இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கூட நாம நினைக்கலாம். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கூட நீங்க சில சமயங்கள்ல நினைக்கலாம். என்னோட வேலை, தொழில் இதெல்லாம் இப்படி வளரலாம், என்னோட குடும்பம் இப்படி இருக்கும், ஒரு நீண்ட திருப்தியான வாழ்க்கை எனக்கு இருக்கும் அப்படின்னுலாம் நீங்க நினைக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் சொல்ல போற இந்த குறிப்பிட்ட வசனத்தை பல முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா வேறொரு வெர்ஷன்ல வாசிச்சேன். அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனால அதை நிச்சயமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்துல அது இருக்கு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமா, நீங்க யோசிச்சிருப்பீங்க, பழச மறந்துருங்க, ஆண்டவர் அழகான புதிய காரியத்தை செய்ய போறார் அப்படின்னு நாம இத புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பழைய வரலாறுகளை தோண்டிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் நாம இதை புரிஞ்சிருக்கிறோம். பழசுலயே மூழ்கி போயிடாதீங்க அப்படின்றது அந்த அர்த்தம். இதை பத்தி நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். NLT வெர்ஷன்ல இப்ப நான் வாசிச்சேன். இது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வேத பகுதியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், முந்தைய சில வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கணும். எப்படி ஆண்டவர் தண்ணீர்கள் நடுவே வழியை உண்டாக்கினார் அப்படின்னுலாம் இந்த வசனங்கள் சொல்லுது. கடந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படின்றத பத்தி தான் அது சொல்லுது. ஆண்டவர் கடந்த காலங்கள்ல ஜனங்களை அற்புதமா வழிநடத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் மறந்துடுங்கன்னு வசனம் அடுத்து சொல்லுது. நம்ம பொதுவா இந்த வசனத்தை பாக்குறப்ப எதிர்மறையான பழைய விஷயங்களை மறந்துடுங்க அப்படின்னு நாம அர்த்தம் எடுத்திருப்போம். ஆனா இது என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆண்டவர் கடந்த காலங்கள்ல செஞ்ச அற்புதமான எல்லா விஷயங்களையும் கவனிச்சு பாருங்க, ஆனா அதை மறந்துடுங்க. இந்த வேத பகுதியை நான் கவனிச்சு பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் இதை பத்தி பேசி ஆகணும்னு முடிவு பண்ணேன். கடந்த காலங்கள்ல நான் செஞ்ச விஷயங்கள் இனி நான் செய்ய போற விஷயங்களுக்கு எந்த விதத்திலையும் ஈடு இணை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் செய்ய போற விஷயம் செஞ்ச விஷயங்கள் மாதிரி இருக்க போறதில்ல. நான் புதிய விஷயங்களை செய்ய போறேன். நான் அதை ஏற்கனவே தொடங்கிட்டேன், நீங்க அதை இன்னும் பார்க்கல. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், கடந்த காலங்கள்ல மோசமா நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துடுவோம்னு நினைக்கிறோம். கடந்த கால எதிர்மறை நிகழ்வுகள்ல மூழ்கி போயிருக்கிறத பத்தி பேசுறப்பதான் இந்த வசனத்தை நாம எடுத்து பேசுறோம். ஆனா இங்க இந்த வேத பகுதி சொல்லப்பட்ட சூழலை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் முந்தின காலத்துல அற்புதமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்றப்ப இங்க என்ன அர்த்தம் உண்மையா வருது அப்படின்னா, ஆண்டவர் இனிமே செய்ய இருக்கிற விஷயங்கள் ரொம்ப 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 பெரியது, ரொம்ப சிறப்பானது. இதுவரை அவர் செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் அது கூட நீங்க ஒப்பிடவே முடியாது. உங்களால இதை யோசிச்சு பார்க்க முடியுதா? கடந்த கால விஷயங்களை எல்லாம் நாம யோசிச்சுட்டு இனிமே என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுது, நீதிமான்களுடைய பாதை பிரகாசிக்கும் பிரகாசிக்கும்னு சொல்லுது. நம்முடைய பாதை மங்களா இருண்டு இருக்க போறதில்ல, வெளிச்சத்தின் மேல வெளிச்சம், பிரகாசத்தின் மேல பிரகாசம் அடைய போறோம். ஆண்டவர் அப்படி நடத்துவாரு. ஆண்டவர் அப்படியான ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்றத முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். அவர் வச்சிருக்கிற திட்டம் கடந்த காலத்துல இருந்ததை விட சிறப்பா இருக்க போகுது. வேதம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது. அவரோட வாக்கு தத்துவங்கள் திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கடந்த காலத்துல ஆண்டவர் செஞ்ச விஷயங்கள் சிறப்பானதுதான். கடந்த காலத்துல ஆண்டவர் செஞ்ச விஷயங்கள் அற்புதமானதுதான். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு எனக்கு தெரியலங்க, அற்புதங்கள் செஞ்சாரு அப்படின்னு தயங்கி சொல்ற ஒரு இடத்துக்கு போகாதீங்க. அவர் செஞ்சது எல்லாமே அற்புதம் தான்.
ஆனா வேதம் இங்க என்ன சொல்லுது? முந்தினவைகளை மறந்து விடு. ஏன்? ஏன்னா ஆண்டவர் இனி செய்ய போற விஷயங்கள் கடந்த காலத்துல அவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச விஷயங்களை விட ரொம்ப 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 சிறப்பா இருக்க போகுது. உங்களோட பிந்தின நாட்கள் உங்கள் முந்தின நாட்களை விட சிறப்பா இருக்க போகுது. நான் ஒரு பெரிய சரிவை சந்திக்க போறேன் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஜான் என்னோட சிறப்பான நாட்கள்லாம் அது ஒரு காலத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருந்தாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருந்தாருன்னா, அவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருந்தாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட கேட்கறதுக்கு உதவி செஞ்சிருந்தாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களோட ஆவியில இப்ப சில விஷயங்களை தூண்டுறாரு. உங்க எண்ணத்துல அவர் சில விஷயங்களை இப்ப ஞாபகப்படுத்துறாரு. நீ இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கல. ஏன்னா நான் இனி செய்ய போற விஷயங்கள் இதுவரை செஞ்ச எந்த விஷயங்களோடும் ஒப்பிட முடியாததா இருக்கும். கடந்த காலங்கள்ல ஆண்டவர் செஞ்ச விஷயங்களுக்காக நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் நீங்க வச்சிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவர் பெரிய விஷயங்களை செய்ய போறாரு. நீங்க கற்பனையே செஞ்சிருக்க முடியாத விஷயங்கள் அது இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்ன அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.